அவங்க பேரண்ட்ஸ் அவங்க சீட் பண்றாங்க. ப்ராஃபிட் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு தான். இந்த சினிமால காட்டுற மாரிலாம் வந்துட்டு இந்த செகண்ட் இயர்லேருந்து என் கவுண்டர்ல வந்துச்சு அந்த மாதிரி நீங்க எடுத்துக்க முடியும். ஆனா 3 வருஷமே எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும் காலேஜ். Welcome to the Breaking Stereotype episode 3 General Queries about Visual Communication. ஸோ எவ்வளவோ கோர்சஸ் இருக்குது. அதில் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன்ற அந்த கோர்ஸ் வந்து பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற டவுட்ஸ், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஸ்டின்ஸ், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் we were going to discuss. ஸோ வில் ஸ்டார்ட் வித் த சிலபஸ். ஸோ விஸ்காமோட சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லேருந்து ஒரு நியூ சிலபஸ் வந்து லான்ச் ஆச்சு. ஸோ அதுக்கு வரைக்கும் லைக் ஒரு அரௌண்ட் 15 இயர்ஸாக வந்து ஓல்டு சிலபஸ் இருந்துச்சு. அதோட வெயிட்டேஜ் எப்படி இருந்துச்சுன்றதுலாம். ஸோ இங்கே வந்து ஓல்டு சிலபஸ் பார்த்தவங்களும் இருக்காங்க, நியூ சிலபஸ் பார்த்தவங்களும் இருக்காங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு கம்பேர் த ஓல்டு சிலபஸ் அண்ட் நியூ சிலபஸ் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் மென்டாலிட்டி அட் 2025. ஸோ we 5 are here like இவங்க ஒருத்தரும் ஆக்சுவலி ஒரு டொமைன். ஸோ சார் யாருன்னு பார்த்தீங்கன்னா லைக் கமாலியல். வணக்கம்டா மாப்ளை. ஸோ ஹீ இஸ் குட் இன் வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைன். ஸோ ஆல்ரவுண்டர் தான் பேசிக்கலி. விஸ்காமில் ஆல்ரவுண்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இஸ் ஒன் ஆஃப் த ஆல்ரவுண்டர். மிஸ்டர் நோவா என்ன தேடுறாங்க இவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ என்ஜினியர். ஸோ ஐ ஆம் ஜீகன் லைக் ஃபிலிம் எடிட்டிங் தான் என்னோட பேஷன். ஸோ என்னோட இது வந்து ஃபிலிம் எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி அப்படியே நான் பார்த்துப்பேன். டிஐயும் நான் பண்ணுவேன். சார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கௌதம். இவர் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோரி ரைட்டிங்லேருந்து அதோட ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுலேருந்து ஒரு ஷூட் ஆஸ் அ டேரக்டராக ஷூட் பண்ணுறதுலேருந்து இவர் வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஸ்ட்ராங்கு. லைக் ப்ரீ ப்ரொடக்ஷன் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். சார் வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் அனிமேஷன். ஸோ பிளண்டரில் இப்போ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண அவுட்புட்லாம் வந்து இன்டர்ஸ்டெல்லார பீட் பண்ணுற ரேஞ்சுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டூடெண்ட் லெவலில் ஒரு லெவல் பார்க்கும்போதுல ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு இஸ் குட் இன் பிளண்டர். தென் லேட்டர் கோஸ் ஆன் டு அன்ரியல் என்ஜின். ஸோ இப்படி தான் இந்த காம்பினேஷன்ஸ் இருக்கும். விஸ்காமோட ஸ்டாஃப்ஸ் என்ன மாதிரி படிச்சுட்டு வந்து இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்கலி ஐ எம் ஃப்ரம் எலக்ட்ரானிக் மீடியா அண்ட் விஸ்காம் பேக்ரவுண்டு. ஸோ ஹீஸ் ஃப்ரம் விஸ்காம், ஹீஸ் ஃப்ரம் இங்கிலீஷ் அண்ட் ஜேர்னலிசம். ஸோ அதனால தான் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன், அந்த ஸ்டோரி ரைட்டிங்லாம் இவர் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. விஷுவல் கம்யூனிகேஷன் அண்ட் ஆடியோ இன்ஜினியரிங், விஷுவல் கம்யூனிகேஷன் ப்ளஸ் அதுக்கப்புறம் இவங்க வந்து ஆடியோ இன்ஜினியரிங் படித்தாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷன்ஸ்லேருந்து வருவோம். இதே தியரி டீச் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன், ஸோ தியரி பேஸ் பண்ண சப்ஜெக்டை படிச்சுட்டு வந்தவங்களும் இருப்பாங்க. இந்த மாதிரி விஸ்காம் படிச்சுட்டு வந்தவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களால ப்ராக்டிக்கல் எடுக்க முடியாதானா எடுக்க முடியலாம், எங்களால் தியரி எடுக்க முடியாதானா எங்களால் தியரி எடுக்க முடியும். ஸோ இட் இஸ் லைக் எங்கள் டொமைன் வந்து வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ஒன் திங். ஸ்பெஷலைசேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, எல்லாமே எல்லாராலையும் பண்ண முடியும், ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் ஸ்பெஷலாக பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்பெஷலைசேஷனில் வி ஆர் லைக் மூவிங் ஆன். ஸோ இதுதான் அந்த இது. ஸோ விஸ்காமுக்கு தியரி ஸ்டாஃபும் இருப்பாங்க, ப்ராக்டிக்கல் ஸ்டாஃப்ஸும் இருப்பாங்க. தியரி ஸ்டாஃப் ஒரு சப்ஜெக்ட்னு வந்தால் தியரியும் முக்கியம் தான், ப்ராக்டிக்கலும் முக்கியம் தான். நான் என்ன சொல்லுவேன்னா ஈக்குவல் வெயிட்டேஜில் இருக்கணும். அட்லீஸ்ட் தியரி வந்து ஃபெயில் ஆகாமல் இருக்கணும். இதுதான் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி. ஃபெயில் ஆகிடாதீங்க. இல்லை தியரியும் டாப் பண்ணுங்கள், ப்ராக்டிக்கலையும் டாப் பண்ணுங்கள். இதில் நீங்கள் தியரியில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா டிகிரி வராது. தியரியில் டாப் பண்ணிட்டீங்க, ஸ்கில் டெவலப் பண்ணல, ப்ராக்டிக்கலி ஒன்றும் தெரிலனாலும் வேலை கிடைக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஓல்டு சிலபஸ் வர்சஸ் நியூ சிலபஸ். சார் நீங்கள் உங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணலாம். ஸோ ஓல்டு சிலபஸை நான் பார்த்துருக்கேன், நியூ சிலபஸையும் நான் பார்த்துட்டேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நியூ சிலபஸ் நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது எப்படி இருக்குது அந்த சிலபஸ்? இப்போ விஸ்காம் சிலபஸ் ஃப்ரம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. இப்போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலேருந்து வர நியூ சிலபஸ் பார்த்திங்கன்னா நம்ம எம்எஸ்சியில் ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ யூஜிலேயே வந்து பிஜியோட ஸ்டாண்டர்ட் வந்து இருக்குது. ஓகே. நம்ம வந்து கற்றுக்கும் போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹேண்ட் பெயிண்டிங் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ எல்லாமே டிஜிட்டலாக மாறும்போது கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது நம்மளோட டாபிக்ஸ் எல்லாமே. அப்போ மேனுவல் பெயிண்டிங்ன்ற அந்த ஹேண்ட் பெயிண்டிங் வந்து அவன் எப்படி கற்றுக்க முடியாது? தேவை இல்லையா இப்போ? ஓகே, ஃபஸ்ட்டு ஓல்டு சிலபஸ் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ராயிங்கில் ஆரம்பித்தோம். ட்ராயிங்லேருந்து அந்த சர்க்கிள்லேருந்து எப்படி ஹரிசாண்டலாக லைன் போடுறது, இதெல்லாம் வந்து நம்ம மேனுவலாக பண்ணோம்.
பெயிண்டிங் ப்ரெஷ்ஷை எப்படி ஹோல்ட் பண்ணணுன்றது முதற்கொண்டு எல்லாத்தையுமே பண்ணி பார்த்தோம். அப்போது நம்ம டிராயிங் வரையும் போது எப்படி லைட்டு இங்கே வரும், எங்கே ஹைலைட் வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃபியோ ஏதோ பண்ணும்போது லைட்டிங் எப்படி அரேஞ்ச் பண்ணலான்ற ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வந்து டைரெக்டாக இவங்க சிஸ்டமில் உட்காடுறாங்க, டைரெக்டாக டிசைன் ஆரம்பிக்கிறதே சிஸ்டம்லன்னும் போது இவங்க ரொம்ப எப்படி சொல்கிறது, அட்வான்ஸாக இருந்தாலுமே இவங்களுக்கு ஒரு ட்ராபேக் அதை ட்ராபேக் இருக்குது. பட் இதுக்கு பேசிக் வந்து நீங்கள் ஒரு 1 வீக்காவது அட்லீஸ்ட் அவங்கள மேனுவலாக ட்ரா பண்ண வைப்பீங்க தானே? லைக் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு அதை வந்து நாங்கள் ட்ரா பண்ண சொல்லுவோம். ஆனாலும் அவங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ மாறிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் எல்லாமே வந்து சிஸ்டம்னு மாறும்போது, ஏன்னா இப்போ வந்து இருக்கிறதே டிஜிட்டல் மீடியான்னும் போது எல்லாருமே டிஜிட்டலாக மாறிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம உட்காந்து மேனுவலாக வரைய சொன்னால் அவங்களுக்கு வந்து அது ஒரு வெறுப்பாக தான் மாறுது. நம்ம மேலே ஒரு கோவம் தான் வருது அவங்களுக்கு, தவிர அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. எல்லாருமே ஈஸியாக இது இப்போ ஏஐயில் போட்டால் வரைஞ்சி கொடுத்ததே நம்ம எதுக்கு வரைஞ்சிட்டு இருக்கணுன்ற யோசிக்கிற அளவுக்கு போயிட்டதுக்கப்புறம் நம்மளால் அதை ஃபோர்ஸ் பண்ண முடியல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற சிலபஸ் வந்து எம்எஸ்சி படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யூஜி முடித்தாவே போதும், எம்எஸ்சியோட வெயிட்டேஜ் ஃபுல்லாகவே அதில் வந்துருச்சு. நமக்கு வந்து எம்எஸ்சின்னு தனியாக பண்ணணுன்றது கிடையாது. அந்த அளவுக்கு வெயிட்டேஜ் வந்து யூஜி சிலபஸ்லேயே வந்துருச்சு. கரெக்ட் தான் இவர் சொல்கிறது. பட் இவர் எம்எஸ்சி படிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ பிஎஸ்சியில் இப்போ இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறான்னு சொன்னால் பிஎஸ்சியில் எல்லாம் கற்றுனதுக்கு எம்எஸ்சி போடணுன்ற ஒரு சுச்சுவேஷன் இங்கே வருதுல. அப்போது இதை நம்ம வந்து ஒரு அப்பர் லெவலில் பார்க்குறோமா இல்லை இது ஒரு டவுன்ஃபாலாக பார்க்குறோமா? யூஜி பிஜி. ஸோ யூஜி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் இங்கே ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்னு கம்ப்ளீட் பண்ண போச்சுல, இந்த காலேஜில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இப்போ இருக்கிற அந்த நியூ சிலபஸுக்கு வந்து யூஜியோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பிஜி வேணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனால் பிஜின்றது வந்து நான் வந்து ஒரு லெக்சரிங் போஸ்ட் போக போகிறேன், நான் பிஹெச்டி பண்ண போகிறேன் அப்படின்ற டைம் பிஜி தேவைப்படும். அண்ட் இஃப் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து விஸ்காம் வேறு ஏதாவது காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஒரு 3 இயர்ஸில் அவங்க எதுவுமே கற்றுக்கல, ஸோ தே லாஸ்ட் டியூ டு என்ன வேணால் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கலாம். இப்போ இந்த வருஷம் பாஸ்ட் அவுட் பேட்ச்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா கோவிட் பேட்ச், அவங்க பிஎஸ்சி படிக்கும் போது கோவிட் இருந்துச்சு. ஸோ அவங்க கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணாங்களே தவிர இந்த காலேஜில் இல்லை, வெளி காலேஜ். ஏன்னா இந்த காலேஜ் வந்து 2019 தான் ஸ்டார்ட் பண்ண காலேஜ் இது. ஸோ இதுக்கு முன்னாடி வெளியே படிச்சுட்டு இருந்தவங்க தான் இங்கே எம்எஸ்சி வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கும்போதுல லைக் தே லாஸ்ட் சம்திங், தே மிஸ்ட் சம்திங், அதை வந்து திருப்பி ரீகெயின் பண்ணணும்னு எம்எஸ்சி ஜாயின் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் லைக் நீங்கள் பிஎஸ்சியில் சில விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா பிஜி தேவைப்படாது. இஃப் யூ வாண்ட் டு ஒர்க் அஸ் அ டெக்னிக்கல் ஆர் டெக்னீஷியன், ஒரு டெக்னிக்கல் ஃபீல்டில் வந்து நீங்கள் போய் ஒர்க் பண்ணணும்னா பிஎஸ்சி இஸ் மச் எனஃப். ஏன்னா நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு அதை வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷனுக்கு பண்ணிக்கலாம். பிஎஸ்சி முடிக்கும் போச்சுல உங்களுக்கு 3D அனிமேஷன் நல்லா வருது, இல்லை கிராஃபிக் டிசைன் நல்லா வருதுன்னா இது ஓரியன்டாக நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் ஒன்று பண்ணி கூட டிப்ளமா இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் ஆன் பண்ணிட்டு ஸ்பெஷலைசேஷன் போயிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு டைம் தேவைப்படுது, உங்களுக்கு வந்து இமீடியட்டாக ஜாபு போகணுன்னு அவசியம் கிடையாது, இன்னும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அனதர் 2 இயர்ஸ் நீங்கள் ஆட் எப்படி பண்ணிப்பீங்கன்னா பிஜி வச்சு ஆட் பண்ணிப்பீங்க. ஸோ தட் இஸ் ஹவு த சிலபஸ் மேடுன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இப்போ இருக்கிற நியூ சிலபஸில் ஒரு பையன் யூஜியை முடிச்சுட்டு அவன் பிஜியை ஜாயின் பண்ணிட்டான் வச்சுங்க, யூஜியை சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாரும் யூஜியை முடிக்கிறாங்க. லைக் அவர் பிஎஸ்சி விஸ்காம் டிகிரி எல்லாரும் தான் வாங்குறாங்க. அது எப்படி படித்து வாங்குறாங்கன்றது இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னு இருக்குது. ஸோ அப்படி ஒரு கான்சன்ட்ரேட் பண்ண பையன் ஒரு பிஎஸ்சியை முடிச்சுட்டு எம்எஸ்சிக்குள் வந்தால் அவனுக்கு எதுவுமே புதுசாக இருக்காது. தட் மீன்ஸ் தட் ஹி ஹாஸ் மோர் டைம் டு டூ ஸோ மெனி நியூ திங்ஸ். ஸோ இப்போ அன்ரியல் என்ஜின் வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிஜியில் வந்து ஒருத்தன் டச் பண்ணுறான், அதுக்கு ஒரு 3 மந்த் அவன் ஸ்பெண்ட் பண்ணுறான் ஒரு செமஸ்டர்லன்ற போச்சில் ஹி ஹாஸ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டைம் டு ஸ்பெண்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் மெனி திங்ஸ். இதுதான் நம்ம பார்க்கணும் பிஜி அப்படின்றது. தென் ஆஸ் ஐ டோல்ட், பிஜின்றது வந்து நீங்கள் வந்து ஒரு டீச்சிங் ஃபீல்டில் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிஜி எடுத்துக்கலாம். ஸோ ஏதோ ஒரு வேறு சப்ஜெக்டில் போகிறதுக்கு விஸ்காம்லேயே வரும்போச்சில் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட்டு பிஹெச்டியாக இருக்கட்டும், இல்லை ஒரு நெட் எக்ஸாம் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஸோ இதுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். இப்போ ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து கற்றுக்கிட்டு வரான்றது வந்து இட் இஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் அவங்க ஃபெசிலிட்டி, அவங்க காலேஜில் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி தானே இருக்குது. ஈவன் தோ சிலபஸ் வந்து சேம் டு சேமாக இருந்தாலும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கற்றுக்கணும்னு நினச்சாலுமே வந்து அவனுக்கான அந்த ஃபெசிலிட்டி வந்து கரெக்டாக இருந்தால் தானே அவன் அந்த 3 இயர்ஸ் எம்எஸ்சி வேணான்றீங்க, பிஎஸ்சிலாம் கற்றுக்க முடியும். நம்ம கற்றுக்கிறதுக்கான எக்ஸ்போஷருக்கான அவனுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ப்ராப்பராக அந்த காலேஜில் இருந்தால் தானே அந்த ஃபுல் குவாலிஃபைடாக வந்து எம்எஸ்சிக்கு நிகராக வந்து நான் வர முடியும். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு எப்படின்னா, நீங்கள் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சிலபஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் சிலபஸ், இதுதான் சப்ஜெக்ட்ஸ்னு கொடுத்துருவாங்க. லேபோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து இந்த காலேஜ் மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இவ்வளோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு க்ரீன் மேட் ஸ்டுடியோ, இப்போ நம்ம க்ரீன் மேட் ஸ்டுடியோ எவ்வளோ பெருசுன்னு நம்மளுக்கு தெரியும்.
ஸோ இதை ஜஸ்ட் இப்போ நம்ம பின்னாடி இருக்கு இல்லையா, இது வந்து ஃபோட்டோகிராஃபி பேக்ட்ராப். இந்த பேக்ட்ராப் அளவில் ஒரு க்ரீன் ஸ்க்ரீனை வச்சுட்டு எங்கள் காலேஜில் இதுதான் க்ரீன் ஸ்க்ரீன் சொல்லி அவங்களால அப்ரூவல் வாங்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து க்ரீன் மேட் ப்ராக்டிஸ் தான் வேணுமே தவிர க்ரீன் மேட் லெபார்ட்டரி கொடுங்கன்னு யாருமே சொல்ல. ஸோ அந்த அளவுக்கு இங்கே நம்ம வந்து எம்ஃபசைஸ் கொடுக்கும் போச்சுல, சேம் சிலபஸ் இன் டிஃப்ரெண்ட் காலேஜஸ் வில் ட்ரீட் இட் ஆஸ் டிஃப்ரெண்ட். மீன்ஸ் அந்த ஒரு காலேஜோட அந்த ட்ரீட்மெண்ட் வந்து டிஃபர் ஆகும். மேபி ஃபீஸ் சேமாக இருக்கும், இல்லை அப் அண்ட் பிலோவாக இருக்கலாம். பட் அந்த லேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கோர்ஸுக்கு 100% இல்லை அப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்து வெறும் தியரியாக தான் படிப்பாங்க, ப்ராக்டிக்கலாக தே ஓன்ட் ஃபீல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆடியோ லேபில் வந்து மிடி கீபோர்டு இருக்குது. எத்தனை காலேஜில் மிடி கீபோர்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. நார்மல் கீபோர்டையே கனெக்ட் பண்ணி கூட ஒர்க் பண்ணலாம். ஸோ இங்கே மிடி கீபோர்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் மிடி கீபோர்டு இருக்கும் போச்சில் இப்போ ஸ்டூடெண்ட் மேக் யூஸ் ஆஃப் இட், ஈஸியாக அவங்களால வந்து ஹவு அனிருத் சாரோ இல்லை ஏஆர் ரஹ்மான் சாரோ கம்போஸ் பண்ணுறாங்க, டிஜிட்டலாக கம்போஸ் பண்ணும் போச்சில் இது என்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்குதுன்றது ஈஸியாக தே கேன் அண்டர்ஸ்டாண்ட், கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சுன்னா. ஸோ லேப் இன்ஃப்ரான்றது ரொம்ப முக்கியம். சேம் சிலபஸ் சேம் கரிக்குலம் ஃபார் ஆல் த காலேஜஸ். பட் விஸ்காமை பொறுத்த வரைக்கும் ஃபேக்கல்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுதான் மெயின். இன்கேஸ் ஒரு காலேஜ் இருக்குது, அங்கே நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, ஒரு மினிமம் தான் இருக்குது, பட் நல்ல ஃபேக்கல்ட்டி இருக்காங்கனாலும் தே வில் சக்ஸஸ். பிகாஸ் இங்கே ஃபேக்கல்ட்டின்னு வரும்போச்சில் ஃபேக்கல்ட்டியோட நாலேஜும் ஹவு தே ஆர் லைக் டீச்சிங்ன்றது தான் இம்பார்ட்டன்ட். அவங்க வித் எக்யூப்மெண்ட்டும் பண்ணுவாங்க, வித்தவுட் எக்யூப்மெண்ட்டும் பண்ண முடியும். இன்னைக்கு இருக்க டிஜிட்டல் மீடியா பேஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டிகிரி எடுக்கும் போது டிகிரி வாங்கணுன்ட்டு எடுக்கிறானுங்களா, இல்லை நம்ம ஸ்கில்ட் ஆகணும் எடுக்கிறானுங்களா? ஒரு சில பேருக்கு வந்து பேஷன் இருக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்தவொன்னு தான் அவன் எதில் பேஷனாக இருக்கான்னு அவனுக்கே தெரியும். ஒரு சிலர் உள்ளே வந்து கூட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடிட்டராக ஒருத்தன் பேஷனாக இருப்பான், உள்ளே வந்து லேர்ன் பண்ணுறப்ப அவன் பேஷன் வேறையாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வேற line கரெக்டான போறதுக்கு மேட்டர் வாய்ப்பு சார். ஆனால் இருக்கு. ஒரு சிலர் என்னன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னு சொல்லி வருவாங்க, வேற கோர்ஸ் இல்லை இதான் கோர்ஸ் இருக்குன்னு ஜாயின் பண்ணுறாங்க. எண்ட் ஆஃப் த டே அவன் ஏன்டா வரலன்னா நான் இதுக்கு வரவே இல்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வரேன் அப்படின்ற அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம்? இது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா பியூர்லி ஆன் இன்ட்ரெஸ்ட் தான். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து விஸ்காம்ன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குது. விஸ்காம்னா விஸ்காம் இல்லை, நிறையா கோர்சஸ் இருக்குது. விஸ்காம் இஸ் ஒன் ஆஃப் த கோர்ஸ். அது எதனால விஸ்காம்ன்றதை நான் சொல்கிறேன். பட் விஸ்காமில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற போச்சில் அவனை கொண்டு போயிட்டு ஒரு என்ஜினியரிங்லேயோ இல்லை ஒரு சிஎஸ்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் நீங்கள் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக அவன் பிஎஸ்சி டிகிரி முடித்த உடனே என்ன பண்ணுவான், பிஎஸ்சியோ பிஇ டிகிரியோ முடித்த உடனே திருப்பி ஃபிலிம் லைன் தான் வருவான். இதுக்கு ஆஸ் அ பேரண்ட்டாக அவனுக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நீங்கள் முதல்ல விட்டுருந்தீங்கன்னா 3 வருஷம் அவன் விஸ்காமையே படிச்சிருப்பான். ஒருவேளை நீங்கள் நினச்சது அவன் பிஇ போனது தானே, அவன் விஸ்காம் படிச்சிச்சு எனக்கு விஸ்காமே பிடிக்கல நான் பிஏ போகிறேன்னு கூட உங்கள் இது கூட வந்திருக்கலாம். அப்படியும் பாசிபிள் இருக்குது. நீங்கள் அப்படிப்பட்ட பசங்களை வந்து நீங்கள் டைவெர்ட் பண்ணி வேறு கோர்ஸில் போட்டிங்கன்னா அல்டிமேட்லி அவன் திருப்பி இங்கே தான் வர ட்ரை பண்ணுவான். அந்த இயர்ஸ் தான் வேஸ்ட் ஆகும். ஃபஸ்ட்டு உங்கள் பசங்களை அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறான்றதை பாருங்கள். நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி ஒன்றில் போட்டிங்க அப்படின்னா அது விஸ்காமாக இருந்தாலும் அவன் கடைசியாக டிசி தான் கேட்பான். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நான் சில மென்டாலிட்டி பார்த்துருக்கேன். எனக்கு ஹோம்ஒர்க் நாங்கள் கேட்டால், அதாவது ஹோம்ஒர்க் ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து நாங்கள் கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து எங்களுக்கு நீங்கள் டிசியை கொடுங்கன்றாங்க. டிசி ப்ராக்டிக்கல் சப்மிட் பண்ண சொன்னால் பார்த்துக்கிறேன்றாங்க, ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண சொன்னால் அடுத்த செமஸ்டரில் பார்த்துக்கிறேன், இல்லை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி நீ இதை முடிச்சே ஆகணும்னு சொன்னால் எனக்கு டிசியை கொடுங்க. யார் வீட்டு டிசி அது, யார் ஃபீஸ் கட்டுறா? உங்கள் பேரண்ட்டு தானே கட்டுறாங்க. பேரண்ட் கட்டுற அந்த காசோட மதிப்பு வந்து அவங்களுக்கு தெரியல. ஸோ இப்படி இருக்கிற பேட்ச் தான் இப்போ இருக்கிற பசங்க முக்கால்வாசி. ஒரு 50 ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸில் இருக்காங்கன்னா ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாங்க பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க, ஏதோ ஒன்று சாதிச்சு நம்ம பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறான். மிச்சம் ஒரு அலவுண்டு லைக் ஒரு 10 பைசா மிச்சம் இருக்கிற 40ல் ஒரு 50% வந்து ஓகே தே கம் தே கோ. அவங்க சம்டைம்ஸ் டெவலப் பண்ணிடுவாங்க இல்லை டெவலப் பண்ண மாட்டாங்க, அப்படியே தான் அவங்க டயலமோலே இருப்பாங்க. ரிமைனிங் 50% வந்து வேறு கோர்ஸ் கிடைக்கல அதனால் அங்கே வந்தேன், இது ஃபேன்சியாக இருக்குது. ஏன்னா இது வந்து விஸ்காம்ன்றது வந்து உடனே படம் அப்படியே விஎஃப்எக்ஸ் பார்த்த உடனே நீங்கள் வந்து வா சூப்பராக இருக்குது விஎஃப்எக்ஸ், நான் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் ஆக போகிறேன்னு சொல்கிறது வந்து நிறைய பசங்க சொல்லுவாங்க. ஆனால் அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ விஷயம் அதில் படிக்கணுன்றதெல்லாம் அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. நான் டேரக்டர் ஆக போகிறேன் விஸ்காம் எடுத்துட்டேன் நான் டேரக்டர் ஆயிடுவேனா? கிடையாது. நான் டேரக்டர் ஆக போகிறேன்னு சொல்லலாம், அந்த பையன் இதுதான் பேஷன்னு சொல்லலாம். ஆனால் டேரக்டர் ஆக போகிறேன்றதுக்கு ஒரு டேரக்டர் ஆகணும்னா அவன் என்னென்ன ஸ்டெப்பு பண்ண வேண்டியிருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து பேசிக் இருக்குது. அதுக்கு தான் நம்ம வந்து ட்ராயிங்கில் ஆரம்பிக்கிறோம். ட்ராயிங்லேருந்து அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் வீடியோகிராஃபி, வீடியோ எடிட்டிங், இந்த மாதிரி பேசிக்காக போகும்போது தான் ஒரு ஐடியா வரும். எடுத்தவொடனே நான் வந்தவொடனே டேரக்டர் ஆகிடணும், வந்தவொடனே படம் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவோடு வந்தீங்கன்னா சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இங்கே இருக்கிற சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, படித்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கும்போது நீங்கள் வந்து அதோட பேசிக் நாலேஜ் என்னாச்சும் எடுத்துகிட்டு போகணும். எனக்கு வராது நான் பண்ண மாட்டேன் நெக்ஸ்ட் செமஸ்டர் பார்த்துக்கிறேன், இல்லை இதுதான் எனக்கோட டார்கெட்டு அப்படின்ட்டு நீங்கள் அதை ஸ்கிப் பண்ண முடியாது.
ஏன்னா ஒன்னோட ஒன்று வந்து லிங்க் ஆகி தான் இருக்கும். நீங்கள் கிராஃபிக் டிசைன் படிச்சீங்கன்னா தான் ஒரு எடிட்டிங்ன்ற போது ஒரு அளவுக்குனாச்சும் தெரியும். இந்த பென் டூல் நீங்கள் கிராஃபிக் டிசைனில் யூஸ் பண்ண போகிற இந்த ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுற பென் டூல் தான் விஎஃப்எக்ஸில் பண்ண போகிற ரோட்டோ வரையும் வரும். அப்போது வந்து இங்கே பேசிக்லேருந்து ஆரம்பிக்கும் போது தான் அது வரும். நீங்கள் எடுத்தோன்னே நான் டைரக்டர் ஆகிடுவேன்ட்டு வந்து படம் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த மைண்ட் செட்டில் மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வரக்கூடாது. இப்போ ஜாப் வேகன்சிலேயே இப்போ ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணுறாங்க, ஹைப்ரிட் எடிட்டர். ஸோ முன்னாடிலாம் வந்து எடிட்டர்னு தான் நம்ம பார்த்துருப்போம் வீடியோ எடிட்டிங்க்கு. எல்லா ஜாபுக்குமே ஹைப்ரிட்டாக தான் கேட்குது. ஹைப்ரிட், அந்த ஹைப்ரிட்ன்ற வேர்டு வந்து இப்போ நியூவாக இருக்குது. அது ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ எந்த ஜாபுக்கு எடுத்தாலும், ஈவன் எங்கள் ஜாபுன்னு பார்த்தா கூட, டீச்சிங்னு எடுத்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு விஷயம் நான் பார்த்தது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இயர் வரும்போது சார் எனக்கு இது பண்ணும் அது பண்ணும் அது பண்ணும் இது பண்ணணும்னு வரானுங்க. வந்து அந்த ஆர்டரை சொல்லி அந்த ஆர்டரில் நீங்கள் வந்தால் தான் பண்ண முடியும். அதாவது ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமிஸ்டரே சார் நான் ஒரு படம் பண்ணணும், நான் டைரக்ஷனில் வரணும், நான் படம் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கிறான். இப்போ பண்ணாதப்பா, எல்லாத்தையும் படிச்சுட்டு முதல்ல கிராஃபிக் டிசைன், அப்புறம் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, இதெல்லாம் உங்கள் ஒர்க்கை பண்ணுங்க. இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செம்ல வந்து நீங்க கிராஃபிக் டிசைன்லாம் இருக்கு, அதே ஃபர்ஸ்ட் செம்ல தானே டிஎஸ்எஸ் இருக்கு. அதுதான். ஸோ வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ன்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் செம்ல இருக்கு, இதுவும் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட். அப்போ டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவன் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டை எழுதணும். சார் சொன்ன மாதிரி அங்கே சைடில் டிசைனிங் போயிட்டு இருக்கும், அவன் டிசைனிங்கில் அப்படியே பண்ணிட்டு அப்படியே ஸ்கிரிப்ட் எழுதணும். அப்போ இதில் இருக்கிற ப்ராப்ளமே மேக்ஸிமம் இப்போ நீங்கள் சொல்றதெல்லாம் எப்படி வருதுன்னா, நான் டைரக்ஷனுக்கு வந்தேன், நான் ஏன் டிசைன் பண்ணுறேன், நான் ஏன் எடிட் பண்ணுறேன்றது தானே வருது. ஸோ இங்கே வந்து இந்த கோர்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிங்க. ஸோ விஸ்காம் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் அ டிப்ளமா கோர்ஸ், ஃபிலிம் டிப்ளமா கிடையாது. இது ஃபிலிம் டிப்ளமான்றது என்னது, எனக்கு வந்து கேமராமேன் ஆகணும், சினிமாட்டோகிராஃபி டிப்ளமா இருக்குது, டைரக்ஷன் டிப்ளமா இருக்குது, எடிட்டிங் டிப்ளமா இருக்குது, அதை மட்டும் தான் சொல்லியிருப்பாங்கன்னா, அங்கேயே கூட ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேயே கூட நீங்கள் எடிட்டர்னு ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த டைரக்ஷனையும் படிப்பீங்க, டேரக்டர்ஸ் கூடவும் நீங்கள் வந்து இன்வால்வ் ஆவீங்க. ஏன்னா இங்கே எந்த ஒர்க் பண்ணாலும் மற்ற ஒர்க்கை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஒரு எடிட்டர் தான் சரி, ஒரு டேரக்டர் தான், எடிட்டிங்கே தெரியாத ஒரு டேரக்டர் வந்து ஒரு படம் எடுத்தானா எடிட்டர் ஈஸியாக அவனை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. லைக் இப்போ இவங்க அந்த பேஸ்மெண்ட் தான் வந்து பிஎஸ்சில போட சொல்றீங்க. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஆமா, பேஸ்மெண்ட் விஸ்காம்ன்றது வந்து ஒரு பேஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்கு இது விஸ்காம் வந்து ஈஸியாக சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தா, உங்கள்கிட்ட வந்து ஃபினான்ஸ் இல்லை, ரொம்ப உங்களால செலவு பண்ண முடியாது. ஒரு 6 மாச கோர்ஸே வந்து 6 லட்ச ரூபா சொல்லுவாங்க, இது டிப்ளமோ இன் ஃபிலிம். ஸோ 6 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, இல்லை ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம், உங்களுக்கு வந்து லட்சத்தில் இருக்கும். அந்த மாதிரி என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்க விஸ்காம் எடுக்கலாம். ஸோ விஸ்காம் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 40 to 1 lakh அந்த மாதிரி ஒரு செமஸ்டரில் இருக்கும். லைக் டிபெண்ட்ஸ் ஆன் காலேஜஸ் டு காலேஜ். நான் சொன்ன மாதிரி ஒரு காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபீஸ் வந்து வேரி ஆகும். காசு நல்லா ஒரு காலேஜ் வந்து அதிகமாக இது பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டுடியோ ஃப்ளோருக்கே வந்து 4 crores அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ஸ்டுடியோ வந்து இந்த காலேஜ் அதிகம், மற்ற காலேஜில் வேறு மாதிரி இருக்கும். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேரி ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேரி ஆகும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. அப்படியே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேரி ஆனாலும் என்ன மாதிரியான ஃபேக்கல்ட்டிஸ் உள்ளே இருக்காங்க, அந்த ஃபேக்கல்ட்டிஸோட நாலேஜ் லெவல் எந்த அளவு இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்களால ப்ரொடக்டிவிட்டியாக பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயமும் இருக்குது. ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்க காலேஜில் மொக்கையாக வந்து ஸ்டாஃப் இருந்தாங்கன்னா வேஸ்ட்டு, அந்த ஸ்டுடியோவும் யூஸ் ஆகாது, எதுவுமே இருக்காது. நான் அதுதான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஸ்டுடியோவே இல்லைனாலும் ஃபேக்கல்ட்டி நல்லா இருந்தாங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ஸ்க்ரீனை போட்டு கூட அவனை வந்து விஎஃப்எக்ஸ் படம் எடுக்க வச்சுருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேக்கல்ட்டியால் முடியும். ஃபேக்கல்ட்டியோட பிரெயின் தான் இங்கே இம்பார்ட்டண்ட்டை தவிர மற்ற எதுவுமே கிடையாது. ஸோ நல்ல ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்கிற காலேஜ் மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த விஸ்காம் வந்து சொன்னோம் இல்லையா, டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி கிடையாது. ஸோ உங்களுக்கு ஃபினான்ஷியலி நீங்கள் கொஞ்சம் பேக்லாக்ல இருக்கீங்க, ஆனால் உங்கள் பேஷன் வந்து ஃபிலிம் சைடில் இருக்குது, இல்லை மீடியா சைடில் இருக்குன்னா விஸ்காம் பெஸ்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மீடியா ஃபீல்டு பிடிச்சிருக்கு, ஆனால் எதுன்னு தெரியல, யூ டோன்ட் நோ விச் ஃபீல்டு யூ ஆர் கோயிங் டு, பட் அந்த ஒரு மீடியான்ற அந்த ஒரு இது வந்து உங்களுக்கு பேஷன் இருக்குது, ஆனால் என்னன்னு தெரியல, ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா விஸ்காம் இஸ் த பெஸ்ட் ஒன். பிகாஸ் ஒரு அரௌண்ட் 28 கிராஃப்ட், அதாவது 28 ஜாப் ஒரு ப்ரொஃபைல். ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃபிக் டிசைன், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட் பெயிண்டிங், விஎஃப்எக்ஸில் வந்து ஒரு 18 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ரோட்டோ, ரோப் ரிமூவல், க்ளீன் பிளேட்டு, ஸோ இந்த மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. 2D அனிமேஷன், 3D அனிமேஷன், ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபி, இமேஜ் எடிட்டிங்கு, வீடியோ எடிட்டிங்கு, ஃபிலிம் எடிட்டிங்கு. நிறைய பேருக்கு இந்த டிஃப்ரென்ஸே புரியாது, வீடியோகிராஃபிக்கும் சினிமாட்டோகிராஃபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, வீடியோ எடிட்டிங்க்கும் ஃபிலிம் எடிட்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ விஷயம், லைக் 28 கிராஃப்ட்டை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணுவீங்க. செமஸ்டர் வைஸ் ஒரு செமஸ்டர் வந்து ஒரு 3 கிராஃப்ட் வரும், இல்லை ஒரு 6 கிராஃப்ட் வரும். ஸோ ஒரு செமஸ்டர் கிராஸ் ஆகும் போச்சுல, ஒன்று டிப்ளமோ மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓவரால் நீங்கள் கோர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ஃபினிஷ் 6
டிப்ளமோ டுகெதர் விச் இஸ் இன்டர் கனெக்டட். டிப்ளமோ மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லாக் ஆகிருக்கும் ஒரு செமஸ்டரும். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக முடிச்சு கடைசியில் கேப்ஸ்டோன்னு ஒரு ப்ராஜெக்ட் வரும் ஃபைனல் செமஸ்டரில். அந்த கேப்ஸ்டோன் என்னன்னா, இத்தனை செமஸ்டர் நீங்கள் கற்றுக்கிட்டதில் உங்களுக்கு எந்த ஃபீல்டு நல்லா பிடிச்சிருக்கோ, எதில் நீங்கள் வேலைக்கு போகலான்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை மேஜர் பண்ணி அதை ஸ்பெஷலைஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு காலேஜை முடிச்சுட்டு வெளியே நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணும் போச்சில் அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுதான் அந்த விஸ்காம். ஸோ நான் ஒரு டேரக்டர் தான், நான் ஏன் டிசைன் பண்ணுறேன், நிறைய பேர் இந்த டிசைனிங் ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணுறத வந்து இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப போரிங்காக நினைக்கிறாங்க. அதுதான் பேஸ் ஃபார் மேட் பெயிண்டிங். கரெக்டாக நீங்கள் அவதார் மூவி பார்த்துருப்பீங்க, எவ்வளோ மூவிஸில் வந்து ஃபோர் கிரவுண்டில் இருக்கிறது தான் 3D ஆப்ஜெக்ட்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே பெயிண்டிங்ஸ் தான், பாகுபலி வரைக்கும். ஸோ அந்த மேட் பெயிண்டிங்ன்ற கான்செப்டை வந்து ஒன்று இருக்குது, இதை நான் ட்ரை பண்ணணும்னே நினைக்க மாட்டாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே விஸ்காமில் வந்து இன்டகிரேட்டட். ஸோ அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் விஸ்காமுக்குள்ளே வரான் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஓல்டு சிலபஸ்க்கும் நியூ சிலபஸ்க்கும் மேஜராக என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு சிலபஸ் வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. நீங்கள் முன்னாடி இருந்தவங்க முன்னாடி ஒரு டாக் இருக்கும், விஸ்காமா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, விஸ்காமா அவன் முடிச்சிட்டான். இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு போனாலே விஸ்காம்னா அவங்க தான் படிச்சுன்னு இருப்பாங்க. இப்போ இருக்கிற சிலபஸ் வந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. அப்போ முன்னாடி இருக்கிற சிலபஸில் அது வந்து அப்போ என்ன நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஓல்டு சிலபஸில் சிலபஸ் வெயிட்டேஜ் கம்மி தான், ஆனால் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும், எக்கச்சக்க டைம் இருக்கும். அந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ லேர்னிங் பண்ணுறீங்க. ஏன்னா இந்த விஸ்காம் காலேஜ் வந்தாலே உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் கிடையாது, ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதை மறந்துடுறாங்க பசங்க. 12th வரைக்கும் டெக்ஸ்ட் புக் பார்த்துட்டே இருந்துட்டு காலேஜ் வந்த உடனே என்னமோ நம்ம எல்லாமே அவங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணோம், இந்தாப்பா இதான்ப்பா டெக்ஸ்ட் புக், இதில் அந்த 10 பேஜ் படித்தா நீ எழுதிடலான்ற மாதிரிலாம் கிடையாது. சிலபஸ் மட்டும் தான் ஸ்டாஃப் கொடுப்பாங்க. அந்த சிலபஸில் இருக்கிற போர்ஷன்ஸை வந்து லெக்சர் மெத்தட்லையோ இல்லை ப்ராக்டிக்கல் மெத்தட்லையோ தே வில் கவர். அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்த பேசிக் இன்ஃபர்மேஷனை வச்சு அவன் லைப்ரரிக்கு போய், இப்போ லைப்ரரியில் முன்னாடி தான் லைப்ரரி, இப்பெல்லாம் இன்டர்நெட். போதுமா காலேஜ் கத்துக்குனா காலேஜ் எதுக்கு? காலேஜ் எதுக்குன்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? பட் நீங்கள் வந்து ஒரு விஷயம் வீட்டில் இருந்தே பண்ணணும்னு நினச்சி பாருங்க. 100 பேர் இருக்காங்க, 100 பேரில் வந்து ஃபோக்கஸ்டாக டிட்டர்மினண்ட்டாக இருக்கிற வந்து ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. அந்த 10 பேருக்கு வந்து காலேஜ் கூட தேவை கிடையாது. அவனே செல்ஃப் ஸ்டடி பண்ணுறேன்னு உட்காந்து கண்டிப்பாக அவன் செல்ஃப் ஸ்டடி பண்ணுவான். ஏன்னா இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அச்சீவ் பண்ணணும், அதுக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், படி, வீட்டிலேருந்தே படி, என்ன வேணால் பண்ணு. ஆனால் இந்த 10% இல்லாமல் மிச்சம் ரிமைனிங் அந்த 90% இருக்காங்க இல்லையா, அந்த 90%க்கும் என்னன்னா ஒரு பூஸ்ட் தேவைப்படும், ஒரு என்வரான்மெண்ட் தேவைப்படும். எல்லார் வீட்லேயும் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, எல்லா வீட்லேயும் சிஸ்டம்ஸ் இருக்காது, அதுக்கான என்வரான்மெண்ட் இருக்காது. டீம் ஒர்க்குன்ற ஒரு விஷயம் இருக்குது இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். டீம் ஒர்க், நானே தனியாக நின்று ஒரு விஷயம் சாதிக்கணும் முடியாது. நான் 4 பேர்கிட்ட பேசணும், அவங்க கிட்ட இருந்து ஒர்க் வாங்கணும், அவங்க கூட மிங்கிள் ஆகணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சோஷியல் ஒரு ஃபார்மேஷனுக்கான ஒரு என்வரான்மெண்ட் தேவைப்படுது. ரெண்டாவது எக்யூப்மெண்ட்ஸ்ன்ற போச்சில் நீங்கள் நெட்டில் டுட்டோரியலே பார்த்தாலும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எங்கே அந்த எக்யூப்மெண்ட். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் ரெண்டல் எடுத்தாலோ இதில் இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஓனாக வாங்கணும்னு நினச்சாலும் பல லேக்ஸ் நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும். அல்டிமேட்லி ஃபார் எக்ஸாம்பிள் 12th தான் அந்த பையன் முடிச்சிருக்கான், டிகிரியே முடிக்கல, நாளைக்கு இன்னொரு பிளேஸில் வந்து இதுதான் சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் ஒரு டிகிரி வேணும்னுவாங்க இல்லையா. பட் இது வந்து ஒரே கல்ல 2 மாங்கான்ற மாதிரி உங்கள் பேஷன் நீங்கள் எடுத்துருவீங்க, அதுலேருந்து ஒரு டிகிரியும் எடுத்துருவீங்க. ஸோ அந்த டிகிரி உங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் தான். எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு இடத்துல போய் இருக்கிறீங்கன்னா என்றைக்கும் ஒரு நாள் அந்த டிகிரி, என்றைக்குமே எஜுகேஷன் வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ நீங்கள் எவ்வளோ படித்தாலும் எவ்வளோ உங்கள் பேருக்கு டிகிரி இன்க்ரீஸ் பண்ணாலும் அது கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல யூஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்க்கிங் என்வரான்மெண்ட்டுக்கு அவன் காலேஜ் வந்து தான் ஆகணும். ஸோ காலேஜ் வந்ததுக்கப்புறம் அந்த சிலபஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் சொல்லி கொடுக்குறது அவனோட எக்ஸ்ட்ரா எஃபர்ட் இல்லாமல் கோர்ஸை முடிக்கலாம், ஆனால் கண்டிப்பாக வேலை கிடைக்காது. நிறைய பேர் வந்து விஸ்காம் படித்தா வேலை கிடைக்காது. இதுதான் நம்மளோட எபிசோட் 3. எபிசோட் 1லையும் இதை பற்றி பேசியிருக்கோம், எபிசோட் 2லையும் இதை பற்றி பேசியிருக்கோம். விஸ்காமை ஒழுங்காக படித்தாதான் வேலை கிடைக்கும். விஸ்காம் எடுத்துகிட்டா நான் டேரக்டர் ஆயிடுவேன், விஸ்காம் எடுத்துகிட்டா நான் எடிட்டர் ஆயிடுவேன்னு கிடையவே கிடையாது. உங்கள் எஃபர்ட், இது 2 டைப் ஆஃப் எஃபர்ட் இருக்குது. ஒன்று காலேஜ் சொல்கிற மாதிரி கேட்கணும், இல்லை அவங்க வந்து சில எஃபர்ட் பண்ணணும். இப்போ காலேஜ் சொல்கிற மாதிரினா காலேஜ் சில ஈவெண்ட்ஸ் பண்ணணும், காலேஜ் சில விஷயங்களை இனிஷியேட் பண்ணணும், அதுக்கு சப்போர்ட்டிவாக நின்று எடிட் பண்ணணும். இல்லையா நான் 4 ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன், நான் ஒரு 4 டாக்குமெண்ட்ரி பண்ணுறேன், ஒரு செமஸ்டருக்குள்ள இத்தனை ப்ராஜெக்ட் பண்ணேன்னு அந்த ஸ்டூடெண்ட்டோட அந்த வைப் இருந்துன்னே இருக்கணும். இருந்துச்சுன்னா இந்த லேப் எல்லாமே யூஸ் ஆகும். இல்லை அப்படின்னா ப்ராஃபிட் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு தான். நீங்கள் எதுவுமே பண்ணலன்னா அவங்களுக்கு நீங்கள் ஃபீஸை வாங்கிட்டு நீங்கள் பாட்டு லேபை யூஸ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா அவங்க தான் லாபம். உங்களுக்கு கஷ்டம் இருக்கிற வரைக்கும் நம்ம கையில் காசு இருக்கும், நீங்கள் எவ்வளோத்துக்கும் யூஸ் பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். கரெக்ட் தான். இப்போ அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ வந்து அவன் வந்து ஒரு 1 lakh பே பண்ணுறான்னா அந்த 1 lakhக்கு அவன் 3 lakhsக்கு இங்கேருந்து அவுட்புட் எடுக்கலாம். ஆமாம், ஆனால் அவன் எடுக்க மாட்டேங்கிறான். எடுத்தான்னா 3 lakhsக்கு மேலேயே கூட அவுட்புட் எடுக்கலாம் நம்மளோட இன்ஃப்ரா வச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஏசி அந்த ஒரு அக்வாஸ்டிக் பண்ணியிருக்காங்க இல்லையா ரூம். இதோட நீங்கள் வெளியே வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், ஒரு டப்பிங் ஸ்டுடியோ போயிட்டு 1 ஹவருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க? 650.
650 per hour அவுட் சைடு வந்து ஒரு டப்பிங் ஸ்டுடியோல ஸ்டார்டிங் ஒரு மினிமம் ரேஞ்ச் 1 hour per hour 650 per hour ஆடியோ ரெக்கார்டிங். எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 450லேருந்தே ஸ்டார்ட் ஆகும், 450 per hour. இந்த மாதிரியான லேப் யூஸ் பண்ணணுன்ற விஷயம்லாம் வந்து ஒரு ஹை காஸ்ட்டில் தான் இருக்கும். அப்போ இங்கே இது வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினச்சா அஃபிஷியலாக அதை ஒரு லெட்டர் சப்மிட் பண்ணிட்டு நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன், எனக்கு இந்த லேப் இந்த டேட்டில் இந்த டைமில் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் புக்கிங் பண்ணி உங்களால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு ஃபீஸ் கேட்டுறீங்க, அந்த ஃபீஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்றது தான் உங்களோட அந்த பேலன்ஸ். காலேஜுக்கு வந்து இன்ஃப்ரா முக்கியமா இல்லை காலேஜுக்கு வந்து ஒரு ஒரு ஹையரான ஒரு நேம் முக்கியமா, அந்த ஒரு ஃபேமான ஒரு நேம் முக்கியமா? சரி, நீங்கள் இப்போ என்ன கேட்டாங்கன்னா, இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்டாக நான் சேர போகிறேன்னு சொன்னால் ஒரு பிரசித்தி பெற்ற காலேஜ் ஒரு நேம் ஃபேமஸாக இருக்குன்னா நான் ஏதோ ஒரு இன்ஃப்ரா விட அதை தான் போவேன். ஏன்னா எனக்கு அந்த நேம் கெத்து தான் முக்கியம், இன்ஃப்ரா வந்து நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற பட்சத்தில். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட் வந்து ஏன்னா நம்ம எங்கே பார்த்தாலும் ஒரு ஹீரோவாக இருந்தாலும் யாரை பார்த்தாலும் சொல்றதெல்லாம் இந்த காலேஜில் படிச்சுட்டு வந்தேன், அந்த அதனால நம்ம காலேஜில் இன்ஃப்ரா படிச்சுட்டு வந்தேன் இருக்குன்னு சொல்லி சொல்லும் நம்ம போதே எடுக்க நமக்கு முடியாது. வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் வருது. இதில் இது வந்து எப்படின்னா யார் முதல்ல இந்த மீடியாவை இங்கே ஸ்டார்ட் பண்ணா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த ஒரு காலேஜ் கண்டிப்பாக வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மேபி 40 இயர்ஸாக இருக்கலாம், இல்லை 60 இயர்ஸாக இருக்கலாம். இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி 2019 தான். தட் மீன்ஸ் how many years? ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 இயர் போயிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன். ஒரு 5 years ஓல்டு காலேஜ் தான் இது. ஸோ 5 years காலேஜோட அந்த ஒரு டெவலப்மெண்ட்டு வித் 60 years 40 years டெவலப் அதை ஒரு ரன்னிங்கில் இருக்கிற ஒரு காலேஜ் கூட கம்பேர் பண்ணும் போச்சுல 5 yearsல இவங்க ரீச் பண்ண விஷயம் அந்த லைக் 40-50 இயர்ஸில் அவங்க ரீச் பண்ண விஷயமும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கும். எதுலன்னா த வே தே எஜுகேட். நீங்கள் எஜுகேட் கொடுக்குறதுல வந்து இந்த காலேஜும் அந்த காலேஜும் சேம். ஓகே, அதில் ஆனால் அந்த 40-60 இயர்ஸில் அங்கேருந்து சில பேட்சஸ் வந்து வெளியே போனாங்க இல்லையா? ஸோ இவங்க எல்லாருமே வந்து வெளியே தே ஆர் லைக் அலுமினிஸ்னுவாங்க. அவங்க எல்லாருமே வேரியஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போச்சுல அங்கேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்டர்வியூக்கு போகும்போதுல ஓய் நம்ம காலேஜ் பையனா, யாராக இருந்தாலும் நம்ம ஊருக்காரனானாலே நம்மளுக்கு வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வரலாம். ஓ நீ ஏன் ஊரா அப்படின்ற மாதிரி வரலாம். அந்த மாதிரி நீ நான் என்னவா படித்த காலேஜா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். பட் இதெல்லாம் வந்து முன்னாடி இந்த ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்தாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கும் போச்சுன்னா நீ யாரோட இன்ஃப்ளூயன்ஸில் நீ உள்ள வர, யார் உனக்கு தெரியுன்றது வந்து ரொம்ப மேண்டேட்ரியாக இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. த வேர்ல்டு இஸ் வித்தின் யுவர் ஹேண்ட். அதாவது நம்ம இன்டர்நெட்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு டிஜிட்டல் மீடியா அவங்க கையில் இருக்கும் போச்சில் கண்டென்ட் கிரியேட்டருக்கு தான் இங்கே வந்து பேஸு. நீங்கள் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் கொடுக்க முடியுது, மொத்த உலகத்தையும் உங்களை திரும்பி பார்க்க வைக்க முடியுதுன்னா எனி டைம் யூ வில் பிகம் ஹிட். இப்போ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்ச் இப்போ போகிற பேட்ச் தான் எஃபெக்டிவ் பேட்ச். ரொம்ப எஃபெக்டிவ் பேட்ச்னா எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணவங்க. ஸோ அதில் சில பேர் அசிஸ்டன்ட் எடிட்டராக ப்ளேஸ் ஆகிட்டாங்க, கேமராமேனாக ப்ளேஸ் ஆகிட்டாங்க. இப்போ இதே கொஸ்டினை வந்து நீங்கள் இன்னும் ஒரு 10 years கழிச்சு இல்லை ஒரு 5 years கழிச்சு இந்த காலேஜே கேட்கும் போச்சுல இவங்க 5 years எக்ஸ்பீரியன்ஸில் இருப்பாங்க உள்ள. அவங்க அங்கே உள்ள வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, சார் இங்கே ஒரு வேகன்சி வருது, ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டர் எடுக்கிறோம், ஏதாவது இருக்கான்ட்டு இந்த காலேஜுக்கு தான் இன்ஃபர்மேஷன் வரும். அதே மாதிரி தான் இப்போ மற்ற காலேஜஸ்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. நான் இந்த காலேஜ்லேருந்து படிச்சுட்டு வந்தனோ அந்த காலேஜுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். இதுதான் இந்த காலேஜுக்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ். டீச்சிங் குவாலிட்டி ஆஃப் டீச்சிங்ன்றது வந்து எந்த காலேஜ் வேணாலும் நேற்று தொடங்கின காலேஜோட குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு 40-60 years இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பெஸ்ட் இன்ஃப்ரா கொடுத்தாலோ இல்லை பெஸ்ட் மெத்தடில் அவங்க வந்து சொல்லி கொடுத்தாலோ எந்த காலேஜ் இப்போ இன்னைக்கு தொடங்கினா கூட அவங்க தான் பெஸ்ட்டு. பட் அந்த ஒரு ஃபேம்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு பெரிய பெரிய பிராண்டுன்றது ஒரு காலேஜ் ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இட் டேக்ஸ் டைம். ஒருவேளை அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த காலேஜோட ஃபீஸ் வந்து அந்த பிராண்டை ரீச் பண்ணும்போது இந்த ஃபீஸ் லெவல் இருக்காது. எப்படி நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணுறோன்னா காலேஜ் புதுசாக இருக்கணும், இன்ஃப்ரா நல்லா இருக்கணும், நல்ல ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கணும், நல்லா நம்மளுக்கு நாலேஜ் இருக்கணும், ஆனால் ஃபீஸ் கம்மியாகணும். இப்படி தானே நம்மளோட இது டிசிஷன்ஸ் இருக்கும். ஃபீஸ் எங்கே கம்மியாக கிடைக்குது, நான் ஃபீஸை அதிகமாக அள்ளி கொடுத்தா எனக்கு அதிகமாக கிடச்சிருவோமா அப்படின்னா 50-50% தான். அதை நீங்கள் நிறைய பேர்ட்டு கேட்டு பார்த்தா தான் தெரியும். நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க, 1.5 லட்ச ரூபா கொடுத்துட்டீங்க, 2 லட்ச ரூபா கொடுத்து வேறு ஏதோ காலேஜில் ஜாயின் பண்ணாலும் அங்கே என்ன அளவுக்கு அவன் இன்புட் எடுத்துக்கிறான்றது இதே மாதிரி தான் எல்லாம் இருக்கும். யூஸ் பண்ணாங்களா இல்லையான்றது அந்த ஸ்டூடெண்ட்டை பொறுத்து தான் மாறும். இந்த ஜென்ரேஷன் வரவங்க வந்து நான் வந்து விஸ்காம் படித்து ஸ்கில்ட் ஆகணும்னு வராங்களா, இல்லை எனக்கு டிகிரி வேணும் அப்படின்றதுக்காக வராங்களா? சும்மா ஒரு டிகிரி போதும்னு வராங்க. அவங்க பேரண்ட்ஸ் அவங்க சீட் பண்ணுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்து ஒரு ஷோ ஆஃப் காட்டுறாங்க, நான் அந்த காலேஜில் சேர்ந்து டேரக்டர் ஆக போகிறேன். அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, நம்பிடுறாங்க. நீங்கள் வந்து டேரக்டர் ஆயிடுறேன்னு பையன் இன்ட்ரெஸ்ட்டாக சொல்கிறான், நம்ம போட்டால் அவன் டேரக்டர் ஆயிடுவான்ற அந்த ஹோப்பில் அவங்க 3 வருஷம் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அவங்க எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது, என் பையன் டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டான், அவன் நினச்ச மாதிரி கொண்டு போய் ஒரு காலேஜில் நான் சேர்த்துட்டேன், இப்போ அவன் வந்து டேரக்டர் ஆயிடுவான்ட்டு. ஆனால் அவன் எப்படி திரும்ப பண்ணுறான், எதுக்கு அவன் வந்து அந்த மாதிரி சொல்லி உள்ளே வரான்னு தெரில, டேரக்டர் ஆகிறேன்ட்டு உள்ளே வந்துடுறான். வந்துட்டு எந்த ஒர்க்கும் நான் பண்ண மாட்டேன், ஆனால் நான் டேரக்டர் ஆகணும்னு நம்மகிட்ட சொல்கிறான். நம்ம படிக்கும் போதெல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து டிஜிட்டல் மீடியா யூடியூப்னு ஒன்று
பிளாட்ஃபார்ம் இருக்குது, இல்லை டிஜிட்டல் மீடியான்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு வந்தோம். இப்போ இன்னைக்கு இந்த டிஜிட்டல் மீடியாலாம் தாண்டிடுச்சு. யார் கையில் ஃபோன் இருக்கோ அவங்க ஒரு சேனல் வச்சுருக்காங்க, அவங்க ஒரு சேனல் Influencer ஆகிறாங்க, இன்ஃப்ளூயன்சர் ஆகிடுறாங்க. எல்லாருக்கிட்டையுமே எல்லாருக்கிட்டையுமே எல்லாமே வந்துருச்சு. யார் நினச்சாலும் ஒரு சேனல் ஆரம்பிக்க முடியும், ஒரு டிஜிட்டல் மீடியாவில் ஒரு சேனல் ஆரம்பித்து ரன் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது அவன் வந்து ஏன் இதை படிக்கணும் இதுக்கப்புறமும்? ஒரு பையன் விஸ்காமே எடுக்கல, நான் சொன்னேன் இல்லையா, விஸ்காம் எடுக்கணும்னு ஆசை இருக்கும், பேரண்ட் கொண்டு போய் BE இன்ஜினியரிங்கில் போட்டுருவாங்க. அவன் எப்படி அப்போ அதை படித்தான்? யூடியூப் தானே. யூடியூப்ல பார்த்து படிச்சதோ இல்லை அவன் எங்கேருந்து ஒரு சோர்ஸ் எடுத்தானோ அவன் படிக்கிறான். அவனுக்கு தேவை டிகிரி கிடையாது. இங்கே மீடியா ஃபீல்டுக்கு தேவை வந்து டிகிரின்னு இல்லை, கற்றுக்கிற விஷயம். அப்போ ஒரு பையனுக்கு வந்து அந்த ஒரு பிளாட்ஃபார்மே கிடைக்கல, அந்த பிளாட்ஃபார்ம் இல்லாத போச்சுலேயே அவன் யூடியூப்ல போய் செல்ஃப் லேர்னிங்னு பண்ணி தான் ஒரு டேரக்டர் ஆகிறான் போச்சுல. ஒரு பேரண்ட் வந்து அவனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து நீ படிடா, உனக்கு நீ ஆசைப்படுறல, இதான் உன் காலேஜ், நீ படின்னு சொல்லும் போச்சுல, அது எவ்வளோ பெரிய வரும். இதில் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற வாரத்தில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அவன் இப்போ வந்து வேற கோர்ஸ் போகும்போது அவன் மைண்ட்ஃபுல்லாக என்ன இருக்குது, டைரக்ஷன் இருக்குது, டேரக்டர் இருக்குது, அவன் படிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும். அவன் கிராஃபிக் டிசைனிங் என்னன்னு பார்க்க மாட்டான், வீடியோ எடிட்டிங் என்னன்னு பார்க்க மாட்டான், பேசிக் தெரிஞ்சுப்பான் அதை. ஆனால் அவன் பார்க்கறது ஸ்கிரிப்ட் எப்படி எழுதணும், நாவல்ஸ் படிப்பான், இல்லை எதனா பண்ணிட்டு இருப்பான். அப்படின்னு அவனே தூக்கி வந்து இந்த கடலில் விட்டோம்னா இங்கே வந்து நம்ம 28 டிபார்ட்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதை தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் டேரக்ஷன் தான் நான் டேரக்டர் ஆக போகிறேன்னா திஸ் இஸ் நாட் அ கரெக்ட் கோர்ஸ். டேரக்டர் மட்டும்தான் உங்கள் கான்சென்ட்ரேஷன், வேறு எதுவுமே இல்லை. அந்த குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி இப்படி வச்சிட்டிங்கன்னா அந்த குதிரைக்கு வந்து லெஃப்ட் ரைட் எதுவுமே தெரியாது. கண்டிப்பா டேரக்ஷன் மட்டும் தான் வேணும்னா அந்த டேரக்ஷனில் தான் அவன் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ளமோ இன் ஃபிலிம் டெக்னாலஜியில் தான் போகணும் டேரக்டருக்கு. கண்டிப்பா அங்கே போய் படிச்சாதான் அவன் டேரக்டர் ஆக முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அங்கேயுமே கிடையாது. ஏன்னா இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே வந்து நிறைய பேர் வந்து டைரக்ஷன் டிப்ளமா முடிச்சிருக்காங்க, சினிமாட்டோகிராஃபிலாம் முடிச்சிருக்காங்க, ஆயிட்டாங்களான்னா இல்லையே. பெரிய பெரிய இன்ஸ்டியூட், நான் பேர்லாம் சொல்ல விரும்பல, பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் படித்தவங்களே எல்லாரும் படித்தவங்க எல்லாரும் ஆயிட்டாங்கன்னு கிடையாது. எந்த இடத்துலையும் சரி, எந்த கோர்ஸ்லையும் சரி. அது வந்து நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்க, எவ்வளோ பேஷனேட்டாக இருக்கிறீங்க, எவ்வளோ டைம் அந்த இதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. சி ஏஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 முடிச்சுட்டு வரும்போது ஒரு 21 இயர்ஸ்னு வச்சுங்களேன், 21 to 25 அந்த இல்லை வரும்போது 18 சரி 18 to 21 வச்சுக்கோங்க. 18 to 21 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து 12th முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணும் போச்சுல, அடுத்து ஒரு 25th ஏஜ் ஆஃப் யோர்ஸ், ஒரு 25th ஏஜ் வரதுக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் தூங்காதீங்க, சாப்பிடாதீங்க, என்ன வேணாலும் நீங்கள் வந்து எவ்வளோ எஃபோர்ட் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களோட அவுட்புட். இது நீங்கள் டிப்ளமா சேர்ந்தாலும் சரி, காலேஜில் சேர்ந்தாலும் சரி, சேரலனாலும் சரி, அதுதான் உங்கள் டைம் பீரியடு. அப்போ அந்த ஒரு 3 இயர்ஸ் டைம் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்காக ஒரு காலேஜில் கொடுக்குறாங்கன்னா மேக் யூஸ் ஆஃப் இட். அதே மாதிரி அந்த 3 இயர்ஸை வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு மென்டாலிட்டி. ஏன்னா 10th வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இன்னும் 2 வருஷம் நீ வந்து கஷ்டப்பட்டு படிச்சனா நீ ஹாப்பி ஆயிடலாம், இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கா, ஜாலியாக இருக்கலாம். அப்படி கிடையாதுங்க. லைஃப் லாங் வந்து ஜாலியாக இருக்கவே முடியாது. அந்த ஜாலி அப்படின்றது வந்து இவர் சூர்யா சொல்ற மாதிரி தான் அவங்கள ஏமாத்திட்டாங்க. 12th வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, இன்னொரு 3 இயர்ஸ் நான் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன்ல, அந்த 3 இயர்ஸும் கஷ்டம் தான். நீங்கள் வேலைக்கு போனால் அங்கேயும் கஷ்டம் தான், நீங்கள் வேலைக்கே போகல ஆண்டர்பிரனரா இருந்தால் அங்கேயும் கஷ்டம் தான். ஜாலியாக தான் இருக்கணும். ஆனால் ஜாலியாக எதை படிக்கிறோமோ இல்லை என்ன பண்ணுறோமோ அது பிடிச்ச விஷயம் பண்ணும் போச்சுல அதில் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது. அதுதான் கஷ்டம் தெரியாது, ஜாலியாக தான் இருப்பீங்க. ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, சாப்பிட மாட்டீங்க, தூங்க டைம் இருக்காது, ஆனால் ஜாலியாக தான் இருப்பீங்க. அந்த ஜாலின்றது வந்து சிரிச்சு பேசல, ப்ரொடக்டிவிட்டியான ஒரு ஜாலி, ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கும். நீங்க ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு அவுட்புட் வரும், இல்ல ஒரு சாங் வரும், இல்ல ஒரு அனிமேஷன் வரும், இல்ல அன்ரியல் என்ஜின்ல ஏதோ ஒரு விஷயம். ஏன்னா ஒண்ணுமே சிம்பிளான விஷயம் கிடையாது, நிறைய எஃபர்ட் பண்ணணும். உங்களோட அந்த எஃபர்ட், உங்களோட அவுட்புட் தான் சொசைட்டி உங்களை மதிக்கும். இவரா இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, இந்த இதை அச்சீவ் பண்ணியிருக்காரு. இப்போ உலகத்தை வந்து உங்கள் சைடு திரும்ப வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. முன்னாடி வந்து தியேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணாலோ இல்லை ஒரு பெரிய பெரிய ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போயிட்டு உங்களுக்கு அவார்டு வின் பண்ணால் மட்டும்தான் டர்ன் பண்ணுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. டிஜிட்டல் மீடியாவில் வந்து இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், இப்போ தியேட்டர்ன்ற மீடியமே இல்லையே, ஓடிடி. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ஓடிடியில் வந்து போய் சேல்ஸ் பண்ண முடியும். அவங்க இப்போ நிறைய ஓடிடி இருக்கு இல்லையா, அவங்கள பெரிய டாப் லெவல் ஓடிடியில் போனாலும் பாட்டம் லெவல் ஓடிடி ஒன்று இருக்கும். ஸோ இங்கே வந்து இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன். கண்டிப்பாக யாரால் எடுக்க முடியுது. இப்போ ஏஐ உள்ளே வந்திருக்கு. அப்போ ஏஐ வந்து உங்கள் ஒர்க்கை ஃபாஸ்ட் தான் பண்ணுமே தவிர, லைக் ஒரு 15 இயர்ஸ் பிஃபோர் வந்து நாங்கள் அனிமேஷன் பண்ணணும்னு ட்ரை பண்ணும் போச்சுல எல்லாமே மேனுவல். நீங்கள் ஒரு கேரக்டர் மாடலிங்ல இருந்து நாங்கள் ஒரு ஃபேஸ், இப்போ மெட்டா ஹியூமன்லாம் பேசிட்டு இருக்கீங்க இல்லையா, மெட்டா ஹியூமன்ற கான்செப்டே அப்போ கிடையாது. அப்போ நீங்கள் வந்து மேனுவலாக ஒரு பாலிகனா ஒரு வேர்டெக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி அனிமேஷன் பண்ணி தான் உங்கள் ஃபேஸை நீங்கள் மாடலிங் பண்ண முடியும். அதுக்கு டெக்ஸ்சர் பண்ணி அதை ப்ராப்பராக மேனுவலாக அனிமேட் பண்ணி, இப்போ மிக்ஸமோ இருக்குது, எக்கச்சக்கம் பிளகின்ஸ் மாதிரி தான். ஸோ இதுதான் ஆட்டோமேட்டட். அப்போ ஏஐன்றது வந்து ஒரு ஆட்டோமேட்டட். இது உங்கள் ஒர்க்கை ஃபாஸ்ட் பண்ணோம். நாங்கள் வந்து ஒரு லைக் இது ஓல்டு டைமில் நினச்சிங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் முடிக்கணும்னு நினச்ச ப்ராஜெக்டை வந்து 2 மாதத்தில் முடிக்க முடியும். இப்போ
அப்போ 2 வருஷத்துல ஒரு ப்ராஜெக்ட் நீங்க பண்ணணுன்றது தான் முன்னாடி இந்த கெப்பாசிட்டி. இப்போ இருக்கிற ஏஐ கெப்பாசிட்டி வந்து 2 வருஷத்துல அப்ப நீங்க எத்தனை ப்ராஜெக்ட் பண்றீங்க? ஆல்மோஸ்ட் 10 ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பண்ண முடியும். இந்த ஃபார்வர்டு தான் போகுமே தவிர ஏஐ வந்து உங்களை பேக்லாக் பண்ணக்கூடாது. நீங்க ஃபுல்லா ஏஐ ட்ரஸ்ட் பண்ணி உட்காந்துட்டீங்கனாலும் சிக்கல். நாளைக்கு இன்டர்நெட் ஒர்க் ஆகல, ஏஐ இல்ல ஏஐ வந்து பெய்டா மாறிச்சுன்னே வச்சுக்கோமே. இப்போ வந்து நீங்க அன்ரியல் என்ஜின்லாம் பாக்குறீங்க, ஃப்ரீல தான் இருக்கு. அன்ரியல் என்ஜின் ஃப்ரீ, பிளெண்டர் ஃப்ரீ. நீங்க வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம், எவ்வளோ இதுனா ரீச் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த சிம் கார்டை ஃப்ரீயா கொடுத்துட்டு பேமெண்ட்னு மாத்தினாங்க இல்லையா, அந்த மாதிரி கான்செப்ட் தான். எல்லாரும் வந்துட்டாங்க, இப்போ இதை போடுறா காசை அப்படின்ட்டு இந்த போடுறா தம்பி பிரேக் என்ன மாதிரி போட்டாங்கன்னா அன்னைக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷனை இல்ல அன்னைக்கு அந்த சாஃப்ட்வேரை உங்களால வாங்க முடியுமா? அது ஒரு கொஸ்டின் மார்க். அப்போ நீங்க எவ்வளவு எஃபெக்டிவா கிடைக்கிற டைம்ல இப்போ ஏஐ உள்ள வந்துருச்சு, உங்க கையில ஃப்ரீயா சில விஷயம் இருக்குன்ற போச்சுல எவ்வளவு ஃபாஸ்டா நீங்க ஃபார்வர்ட் பண்ணி உள்ள போறீங்களோ அது பெய்டு வெர்ஷனா மாறுறதுக்கு முன்னாடி நீங்க அவ்வளவு சம்பாதிச்சிருவீங்க. அப்போ அதை பே பண்ணி வாங்குறதுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. நீங்க இப்போ இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணிட்டு ஏஐ அப்படின்ற மாதிரி அப்படியே விட்டுட்டு இருந்தீங்கன்னா அவன் பேமெண்ட்னு மாட்டும் போச்சுல உங்களால அதை பே பண்ணவே முடியாது, அது பக்கத்துலேயே போக முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி இன்டர்நெட் ஒர்க் ஆகலை, அவன் ஏஐ நம்பி தான் இருக்கிறான்னா அப்போ அவன் பொட்டென்ஷியலாக எந்த கற்றுக்கிட்டதை வந்து யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ கிரியேட்டிவிட்டின்றது வந்து நம்ம கூட இருந்தது. என்றைக்குமே நம்ம வந்து இன்னொன்று ட்ரஸ்ட் பண்ணிலாம் நம்ம இருக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் ஒரு ஸ்டோரி, இப்போ சாரால் வந்து ஒரு ஸ்டோரியை திங்க் பண்ண முடியுமானா முடியும். அவர் எப்படி சொன்னாலும் அவர் திங்க் பண்ணுவார். அதுதான் ஹியூமன் பிரெயின் ப்ராசஸ். நீங்கள் அந்த மூவி பார்த்துருக்கீங்களா, வாலின்ற மூவி? வாலி மூவில வந்து ரோபோட்ஸை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. ரோபோட் ஒரு ஏஐயும் இருக்கும் உள்ள. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹியூமனை கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணி அவனுங்க எல்லாம் அப்படியே ஒபீஸ் மாதிரி ஆகி திங்கே பண்ண மாட்டாங்க, எல்லாம் ரோபோ தான் பண்ணோம். அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போகக்கூடாது. நம்ம எப்போவுமே ஹியூமன் அப்படின்றவங்க வந்து வி டாமினேட் ஏஐ அண்ட் வி கிரியேட் ஏஐ. நம்ம கிரியேட் பண்ண ஒரு விஷயம் தான். இதுக்கு மேலே ஏஐக்கு மேலே பிஐ சிஐ எது வேணாலும் கிரியேட் ஆகலாம், இன்னும் எவ்வளோ வேணாலும் நம்மளால பண்ண முடியும். அது எல்லாமே இந்த தாட் ப்ராசஸ் தான். ஸோ உங்களோட பிரெயின் ஃபங்க்ஷனாலிட்டி, உங்களோட கிரியேட்டிவிட்டியை என்றைக்குமே விட்டுறாதீங்க. ஏன்னா இதுக்கு மேலேயும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இதை நம்பி உங்களோட கிரியேட்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணியோ இல்லை நான் எதுவும் ஒர்க் பண்ண வேணா அதுதான் ஒர்க் பண்ணுது அப்படின்னு நினச்சி விட்டுட்டீங்கன்னா இன் சம் பாயிண்ட் ஆர் அதர் இது வந்து ஒரு ப்ராப்ளமாக உங்களுக்கே ரிவர்ஸ் அடிக்கும். ஸோ எமோஷன்லெஸ் ஒரு கிரியேச்சர் தான் ஏஐ. அது ஒரு சப்போர்ட்டிங் டூலாக வச்சுக்கலாம். அதே டிபெண்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா ஃபெயிலியர். அது ஆனால் இது எவால்வ் ஆகும். இதுக்கு ஒரு எமோஷன் வரலாம், ஃபீல் வரலாம். சிட்டி ரோபோ மாதிரி மாறதுக்கு வாய்ப்பு சுய புத்தி வரும். நம்ம படிக்கும் போது வச்சுக்கலாம். அந்த டைம் பீரியடில் பார்த்தா அப்போ தான் சோஷியல் மீடியாலாம் டெவலப் ஆகிட்டு இருந்தது. ஸோ அங்கே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கேங்காக ஜாயின் பண்ணி ஒரு கேமராமேன் இருப்பான், ஒரு எடிட்டர் இருப்பான், எல்லாமே ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி நிறைய யூடியூப் சேனல்ஸ் கிரியேட் ஆச்சு அந்த டைம். கோச்சடையார் மூவியில் வந்து ஒரு சாங்கில் இன்பிட்வீனில் அது வரும். என்ன அப்படின்னா பேரண்ட்ஸ் ஒருத்தருக்கு வந்து அமைகிறது வந்து விதி. அது வந்து கடவுள் வந்து இந்த பேரண்ட் வழியாக தான் நீங்கள் வந்து இந்த வேர்ல்டுக்கு வரணும் அப்படின்ற அந்த வந்து ஒரு விதி. அதை உங்களால் சூஸ் பண்ண முடியாது. பட் நண்பர்கள் அமைவது மதின்வாங்க. அது மீன்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அமைச்சிக்கிறது வந்து அந்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருக்குது. அப்போ அந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் டேரக்டர் அப்படின்னா அந்த டேரக்டர் கூட ஒரு கேமரா ஃப்ரெண்ட் இருக்கணும், ஒரு எடிட்டர் ஃப்ரெண்ட் இருக்கணும், ஒரு டிசைனர் ஃப்ரெண்ட் இருக்கணும், ஒரு விஎஃப்எக்ஸ் ஃப்ரெண்ட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் ஆகும் போச்சுல அது ரொம்ப என்ன சொல்கிறது எஃபெக்டிவான ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக இருக்கும். அவங்கள்ட்ட வந்து நிறைய அவுட்புட்ஸ் வரும். பட் சும்மா அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு சிரிக்கக்கூடாதுன்னு நீங்கள் யாரும் சொல்லலை. ஒரு ஷூட் பண்ணுங்க, அந்த ஷூட்டில் ஒரு ஃபன்னு நடக்க தான் போதும், அது நீங்கள் சிரிக்க தான் போகிறீங்க. அப்போ நான் வந்து சும்மா உட்காந்து சிரிச்சுட்டே இருப்பேன், நான் வந்து டைம் அப்படியே வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னா செட் ஆகாது. ஸோ நீங்கள் ப்ரொடக்டிவிட்டியாக ஒரு விஷயம் பண்ணும்போதுல ஒரு ஷூட்டிங் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்கள் ப்ராஜெக்ட்டில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கேட்குறாங்க அப்படின்னா, அதாவது செமஸ்டரில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்குன்னா நீங்கள் அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் பதிலாக ஒரு 5 ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ணிட்டு அந்த 5ல் எது பெஸ்ட்டோ அதை வைக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு உங்களால் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். அந்த டீம் அமையும். வெளியே போகிறதுக்கோ இல்லை காலேஜை கட் பண்ணிட்டு போகிறதுக்கோ இதுக்கெல்லாம் வந்து அந்த டீம் மெம்பர்ஸ் வந்து ஐடியா கொடுக்கும் போச்சுல ஒருத்தனுக்கு ஒரு ஸ்டோரி வரல, ஸ்டோரி எதுவும் நாட்டு கிடைக்க மாட்டேங்குதுன்னா அவனுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு எந்த ஃப்ரெண்டும் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அது எந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப்பு, அவங்கள வச்சு நீங்கள் எந்த மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி உங்களால் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியும்னு நினச்சி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஓடினீங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு ஃபேக்கல்ட்டி சொல்லிக் கொடுக்குறது வந்து உங்களுக்கு எவ்வளோ தான் சொல்லிக் கொடுத்தாலும் புரியாது. ஆனால் ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்லிக் கொடுத்தா புரிஞ்சிடும் டக்குன்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் இது இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் வந்து ஒன்று ஃபேக்கல்ட்டிகிட்ட சொன்னாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னாலோ மட்டும்தான் அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு வரல அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்படியே ஐடியலாக உட்காந்துட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அது வரப்போகிறது இல்லை. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த சினிமாவில் காட்டுற மாதிரிலாம் வந்து காலேஜ் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். பட் இந்த செகண்ட் இயர்லேருந்து என் கண்ட்ரோலில் வந்துச்சு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்க முடியும். ஏன்னா 3 வருஷமே எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும் காலேஜ். நானே பெரிய ரவுடிடா, அதான்டா முதல்ல, அப்புறம் தான்டா இதெல்லாம்.
ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறோம். ஸோ வருஷத்துக்கு ஒரு எபிசோடு தான் போடுறோம். ஸோ இந்த ஒரு இயரில் நாங்கள் பார்த்த விஷயங்கள், ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியர், அவங்களோட சென்ஸ், அவங்களோட தாட் ப்ராசஸை வச்சு தான் இவ்வளோ விஷயம் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ப்ளஸ் இந்த நியூ சிலபஸ் அப்டேட்டு, நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மென்டாலிட்டி. ஸோ இதை பேஸ் பண்ணது தான் இந்த சீரீஸ். ஸோ see you all in the next episode. Until then, it's bye from Viscom Tech.